ஏற்று நடக்க உம் தோள் மீது சாய் தினம் உம்மோடு பேச நானும் சித்தம் செய்ய என் வாழ்வெல்லாம் நீரே என் வழியெல்லாம் நீரே என் பலனெல்லாம் நீரே எனக்கெல்லாமே நீரே இயேசுவே என் நேசரே என் வாலிபம் உமக்காகவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் மானீர். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் மானீர்.
அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆண்டவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை பாடி ஆராதிக்க, உம்மை மாத்திரம் எங்க வாழ்க்கையில நம்பிக்கையாய் கொண்டு வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் அவருடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, உங்க கரத்துல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குயவன் கையில் இருக்கிற மண்பாண்டமாய் எங்களை உம்முடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை உம்முடைய சித்தத்தின்படி வணைந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், பெருமையாக்குகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இந்த கண்மணியே கேள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்க ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல அக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஹாலிடேஸ்ல ரொம்ப ரிலாக்ஸா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹாலிடேஸ்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம்தான். ஹாலிடேஸ்ல நல்லா ஹாப்பியா இருப்போம், ரிலாக்ஸா இருப்போம். ஆனா திடீர்னு ஒரு சின்ன ஒரு கலக்கம் மாதிரி நம்ம இருதயத்துல நுழைஞ்சி நம்ம இருதயத்தையும் வைத்தை ஒரு கலக்கம். அது என்னன்னா, ஒருவேளை நீங்க +2 முடிச்சிருக்கீங்கன்னா எப்படி ரிசல்ட் வருமோ, நம்ம என்ன அடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு நாளைக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆவது நம்முடைய உள்ளத்துல வந்து ஒரு பயத்தை போல நமக்கு உண்டாக்கும். அல்லது நீங்க டிகிரி முடிச்சுட்டு வேலைக்காகவோ அல்லது அதற்கு மேல படிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருந்தாலும், ஐயோ நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல ஒரு பயத்தை ஒரு கலக்கத்தை உண்டாக்கும். அக்கா, இன்னைக்கு ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, நீங்க ஆண்டவரை நேசிச்சு அவருடைய வேதத்தின் மேல பிரியமா இருந்து வாசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க செய்வது எல்லாம் வாய்க்கும். அததான் வேதம் சொல்லுது. நான் ஏதோ யாரோ சொன்ன ஒரு கூற்ற சொல்லல. அவருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1 நம்ம வாசிக்கிறோம். நீங்க என்ன குரூப் எடுத்தாலும் ஆண்டவர் அதுல உங்களுக்கு கூட இருப்பார். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களுக்கு ஸ்கில் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்குறாங்க, அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால மேல் படிப்பை உங்களுடைய வேலையை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் விரும்பி செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும். படிக்கிறீங்களா, ஒரு குரூப்பை செலக்ட் பண்றீங்களா, அதுல தேவ சித்தம் வெளிப்படும். தேவன் உங்க கூட இருந்து வெற்றியை தருகிற தேவனா இருக்கிறார். நீங்க வேலை பார்க்க போறீங்களா, அந்த இடத்துலயும் தேவனுடைய கரம் உங்க கூட இருந்து பெரியவர்களுடைய ஒருவேளை மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களுடைய கண்கள்ல உங்களுக்கு தயவும் இரக்கமும் செய்யும்படி ஆண்டவர் உதவி செய்வார். வேதம் முழுவதும் அப்படிப்பட்ட வாலிபர்களை குறிச்செல்லாம் நம்ம பார்த்துருக்கணும்ல. அதனால இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஓகே, திடீர்னு உள்ளத்துல ஒரு கலக்கம் வருது, என்ன படிக்க போறோம் அப்படின்னு இந்த ஹாலிடேஸ்ல வந்துச்சுன்னா ஒரு செகண்ட் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு நேரா என்னை வழி நடத்துங்க. என் உள்ளத்துல கொடுத்திருக்கிற விருப்பம் வாஞ்சை எல்லாமே உங்களுக்கு பிரியமானதா இருந்து அந்த வழியில என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஒரு குட்டியா ஒரு ஜெபம் பண்ணிருங்க. அது உங்களை பயங்கரமா பூஸ்ட் பண்றதை நீங்க உணர்வீங்க. இந்த ஹாலிடேஸ் முடிஞ்ச உடனே நீங்க உங்களுடைய எதிர்கால படிப்பு வேலைக்காக உங்களுடைய ஃபேமிலியை விட்டு நீங்க இன்னொரு இடத்துக்கு போக போறீங்க. அப்படிதானே? எப்படின்னா, இது வரைக்கும் உங்களுடைய ஸ்கூல் டேஸ் ஒருவேளை காலேஜ் டேஸ்ல நீங்க ஃபேமிலியோட அம்மா அப்பா கூட இருந்திருப்பீங்க, ஃபேமிலியோட இருந்திருப்பீங்க. இன்னொன்னு உங்களோட சர்ச், உங்களுடைய கிராமம், உங்களுடைய பிரேயர் பார்ட்னர்ஸ், ஃபெலோஷிப் அப்படின்னு ஒரு ஐக்கியம் அப்படிங்கிற ஒரு அழகான குடையின் கீழே நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய எதிர்கால படிப்பிற்காக வேலைக்காக சென்னை, கல்கத்தா, இன்னும் நீங்க அப்ராடு கூட நீங்க என்ன செய்யலாம், இது எல்லா ஃபேமிலிங்கிற இடத்த விட்டுட்டு தனியா நீங்க போகலாம். இப்படிப்பட்ட தனிமையா நம்ம இருந்து கிறிஸ்டியன் லைஃப்ல வெற்றியா வாழணும். வாலிபர்களாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் அப்படி தனியா இருந்தும் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லிதான் எப்படி ஒரு 3 தீர்மானங்களை நீங்க எடுக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு அக்கா உங்ககிட்ட பேச போறேன். ஒரு மனிதன்
எப்போ கண்காணிப்பு, யாருடைய கண்காணிப்பும் இல்லாமல் தனிமையாய் அவன் இருக்கும்போது எப்படி இருக்கிறானோ, எப்படி சிந்திக்கிறானோ, எதை பார்க்கிறானோ அதுதான் அவன். புரியுதா உங்களுக்கு? யாருடைய கண்காணிப்பும் இல்லாமல் தனிமையில் இருக்கும்போது நான் எப்படி இருக்கிறேன், அதுதான் உங்களுடைய ரியல் கேரக்டர், என்னுடைய ரியல் கேரக்டர். ஓகே, இப்படி ஃபேமிலியெல்லாம் விட்டு படிப்பிற்காக வேலைக்காக வெளியே போறீங்க. நீங்க எடுக்க வேண்டிய 3 தீர்மானங்கள், முக்கியமான தீர்மானங்கள். வாலிப வயதுல இந்த 3 தீர்மானத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஓகே, என்னென்ன தீர்மானங்கள்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து, என்னுடைய அனுபவத்திலிருந்து, நான் எங்கேயோ கேட்ட ஒரு செய்தியிலிருந்து, என்றைக்கோ வாசித்த ஒரு புத்தகத்திலிருந்து இந்த 3 தீர்மானத்தை நான் சொல்ல போறதில்லை. பரிசுத்த வேதாகமத்துல ஆண்டவர் அநேக கேரக்டரை ரியலா வாழ்ந்து வெற்றியா வாழ்ந்த அநேகரை பத்தி எழுதி வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு நான் உங்க கூட பேச போறேன். அவங்களும் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பேரண்ட்ஸை விட்டு வெளி இடத்துக்கு போய் வாலிப வயதுல, டீனேஜ்ல ஆண்டவருக்கு எப்படி பரிசுத்தமா வைராக்கியமா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நான் சொன்னேன், நீங்க ஃபேமிலிங்கிற கொடையை விட்டு வெளியே தனித்திருந்து வாழ போறீங்க. அதே போல வேதத்துல குடும்பத்தை விட்டு, தங்க சொந்த நாட்டை விட்டு தனியா இருந்து கர்த்தருக்காக எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே, 3 தீர்மானங்கள்னு சொன்னேன்ல. முதல் தீர்மானம் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல என்ன நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும், என் பிரேயர் லைஃப்பை நான் விட்டுறவே கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான தீர்மானம் உங்க உள்ளத்துக்குள்ள வேணும். எப்படின்னா, வீட்டில் இருக்கும்போது சர்ச்சுக்கு போகணுண்டான்னு சொல்லுவாங்க அம்மா, இல்லை பைபிள் ரீட் பண்ணியா, ப்ரேயர் பண்ணியான்னு கேட்பாங்க. உன்னுடைய ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு ஃபெலோஷிப் இருக்கலாம், அவங்க உன்னைய வீக்லி ஒன்ஸ் அந்த கேதரிங்க்கு கூட்டு போய் எப்படியோ கம்பல்ஷன் பேர்லையோ எப்படியோ நீ ஆண்டவர் கூட இருக்கிறதுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உன் இருதயத்துல உன்னை இருக்கிற ஃபேமிலி, உன்னுடைய சர்ச் உனக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ கண்காணிப்பு எதுவுமே இல்லாத ஒரு தனி ஹாஸ்டலுக்கு, அல்லது ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு ரூம்மேட்ஸ் இருக்கிற ஒரு ரூம்ல நீ தங்கி இருக்கிற. அங்க நீ எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம், என் பிரேயர் லைஃப்பை நான் விட்டுடவே கூடாது அப்படிங்கிற தீர்மானம். இதுக்கு பைபிள்ல யாராவது இருக்கிறாங்களா? ஆமா, இருக்கிறாங்க. டேனியல் அப்படிங்கிற ஒரு அண்ணன் எருசலேம்ல இருந்து நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற ராஜாவால பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு வரப்படுறாங்க. ஜெருசலேம்ல இருக்கும்போது அவங்க எப்படியெல்லாம் 3 வேளை ஆண்டவரை தொழுதிருப்பாங்க. எப்பயுமே யெகோவா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பரிசுத்த கனத்தை அவங்க கொடுத்திருப்பாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாமே காட்லி ஃபேமிலியா, காட்லி நேச்சரோட இருந்திருப்பாங்க. பாபிலோன் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? பாபிலோன் அப்படின்னாலே பாவத்தின் உச்சம் அப்படின்னு தான் அர்த்தம். எல்லா விதமான பாவமும் அங்க இருக்குது. இப்போ பாபிலோனுக்கு வர்றாங்க. தானியேல் அவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? எப்படி எருசலேம்ல 3 வேளையும் ஜெபிச்சாங்களோ, அதே போல பாபிலோன்ல அவங்க இருக்க ரூம்ல பலகணியை எருசலேமுக்கு நேராய் திறந்து ஆண்டவர்கிட்ட அந்த 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனா தானியேல் இருந்தாங்க. அவங்களுடைய பெயர் மாற்றப்பட்டுருச்சு. ஜெருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு வந்தோடனே அவங்களுடைய பெயரை மாத்திட்டாங்க. அவங்களுடைய லாங்குவேஜ் மாறிடுச்சு, அவங்களுடைய தேசம் மாறிடுச்சு, அவங்க இருக்கிற கலாச்சாரம் மாறிடுச்சு, அவங்க ஜாப் நேச்சர், அவங்க வேலை செய்கிறது எல்லாமே மாறிடுச்சு. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் மாறல. அது என்னது? தானியேலுடைய ஜெப வாழ்க்கை. தானியேலுடைய ஜெப வாழ்க்கை மாறாததுனாலதான் வேதம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. 3 ராஜாக்கள் பாபிலோன் அரசாளும் போது இந்த தானியேல் பாபிலோன்ல இருந்திருக்கிறாங்க. 3 ராஜாக்களுடைய நாட்களிலும் தேவன் தானியேலை உயர்த்தி வச்சிருந்தாங்க. அவருடைய காரியம் எல்லாம் ஜெயமா இருந்தது. ஆண்டவர் விசேஷித்த ஆவியை தானியேலுக்கும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற அவருடைய 3 நண்பர்களுக்கும் கொடுத்தாங்க. இதுக்கு காரணம் என்ன? அவருடைய பிரேயர் லைஃப். 1வது அதிகாரத்துல, தானியேல் 1 அதிகாரத்துல தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம்? வாலிபனா சிறைப்பிடித்து கொண்டு வரப்படுறாங்க, அழகா இருக்கிறாங்க, டேலண்டடா இருக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு இப்படிப்பட்ட உணவுகளை கொடுக்கணும்னு சொன்னோடனே தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம்னா, இந்த பாபிலோன்ல ஒருவேளை விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவா இருக்கலாமோ, அதை சாப்பிட்டு நான் என்னை தீட்டுப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த உணவு வேண்டான்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறாங்க. இன்னொரு ஆச்சரியமான காரியம் ஒண்ணு உண்டு. 6வது அதிகாரத்துல தானியேல சிங்க கபிக்குள்ள போட்டுறாங்க. அங்க சிங்கம் தானியேல சாப்பிடல. இத வாசிக்கும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் நினைவுபடுத்தினார்.
1ஆம் அதிகாரத்துல தானியேல் இந்த உணவு வேண்டான்னு தீர்மானம் எடுக்கிறாரு. 6ஆம் அதிகாரத்துல சிங்கம் தானியேல்ங்கிற உணவு வேண்டான்னு சொல்லி தீர்மானம் எடுக்குது. பாருங்களேன், அது வாயை கட்டி போட்டாச்சு. அது தானியேலை சாப்பிடவே இல்லை. 1ஆம் அதிகாரத்துல தானியேல் தீர்மானம் எடுத்தார். அதற்காக தேவன் வைராக்கியம் கொண்டு 6ஆம் அதிகாரத்துல தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அருமையான தம்பி தங்கச்சி, உன் பிரேயர் லைஃப் ஆண்டவரை தொட்டுருச்சுன்னு வச்சுக்கோயேன். உன் பிரேயர் லைஃப்ல எப்பயுமே நீ ஆண்டவரோட இணைஞ்சிருக்கன்னு வச்சுக்கோயேன். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத உன் இருதயத்துல வரவே வராது. எப்படிப்பட்ட தீர்மானத்தையும் உன் இருதயத்துல தைரியமா எடுக்க முடியும். தேவன் அப்படிப்பட்ட தீர்மானத்தை தானியேல் 1ஆம் அதிகாரத்துல எடுக்கும்போது பிரதானிகளுடைய கண்கள்ல தயவு கிடைக்கும்படி, இரக்கம் கிடைக்கும்படி செஞ்சார். நீ வேலைக்கு போற இடத்துல, படிக்க போற இடத்துல எல்லாரும் வேற மாதிரி இருக்கிறாங்களே, நான் மட்டும் இப்படி இருந்தா எல்லாரும் ஏதாவது செல்வாங்களோ அப்படின்னு நீ நினைக்கலாம். உனக்கு வார்டனோட கண்கள்ல தயவு கிடைக்க செய்வார். உங்களுடைய வேலை பார்க்கிற ஒரு மேனேஜருடைய கண்கள்ல தயவு கிடைக்க ஆண்டவர் செய்வார். தானியேலுக்கு செய்த ஆண்டவர் உனக்கும் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எப்படியாவது தானியேலை குற்றம் கண்டுபிடிச்சிடணும். ஏன் ஒரு அந்நிய தேசத்திலிருந்து அடிமையா வந்தவன் நம்ம பாபிலோன் தேசத்துல இவ்வளோ பெரிய பொறுப்புல இருக்கிறானேன்னு சொல்லி பிரதானிகள் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும் சுத்தி சுத்தி தானியேலை பார்த்து வந்தாங்க. ஆனா தானியேல் கிட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா? 6ஆம் அதிகாரத்தை முழுவதும் நீ வாசித்து பாரு. ஒரு குற்றமும் காணவில்லை. தேவனுக்கு அடுத்த காரியத்தை தவிர அவர்களுக்கு குற்றம்னு சொல்றதுக்கு ராஜா கிட்ட ஒண்ணுமே இல்லை. அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உன்ட்டையும் அப்படிதான் விரும்புறார். உன்னை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜீசஸ்க்கு அடுத்த காரியத்தை தவிர உன்கிட்ட எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீ யூனிக்கா வாழ முடியும். எப்போ தெரியுமா? உன் பிரேயர் லைஃப்பை நீ விட்டு விடாமல் இருக்கும்போது. எப்பயுமே உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, பிரேயர் பண்றதுக்கு ஒரு நாள்ல நமக்கு நேரமே கிடைக்காது. நேரம் இல்லாத அளவுக்கு அந்த நாள் நமக்கு பிஸியா வச்சிருவான் சாத்தான். பிரேயர் பண்றதுக்கு திட்டமிடணும். திட்டமிட்டால் ஒழிய அந்த நேரம் உனக்கும் எனக்கும் கிடைக்காது. காலையில எழும்புறியா? எல்லாரும் காலையில எழும்புறதுக்கு முன்னாடியே ஆண்டவருடைய சமூகத்தை தேடு. ஒருவேளை காலையிலே எழும்புறது உனக்கு கஷ்டமா இருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து பாரு. கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருக்கும். அது உனக்கு வழக்கமாகி விட்டதென்றால் அதுவே உனக்கு வாழ்வாக மாறிவிடும். எப்பயும் ஈஸியா நீ எழும்ப முடியும். எப்பயுமே உனக்கு ஒரு இடத்துல ஜெபிக்கிறதுக்கு நல்ல இடம் கிடைக்கலையா? ஒருவேளை கிரவுண்டு இருக்குதா, நிறைய மரங்கள் இருக்கிற இடம் இருக்குதா, அல்லது மொட்டை மாடி இருக்குதா, அப்படியே நடந்துகிட்டே ஜோமனு. தூக்கம் வர்ற மாதிரி இருந்தா நடந்துகிட்டே ஜோமனு. ஆண்டவரே, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறத போல பேசு. ஜெபம் எங்கேயோ இருக்கிற ஆண்டவரை, மைல் கணக்காக இருக்கிற ஆண்டவரை பார்த்து நான் கெஞ்சுற காரியம் தான் உண்மைதான். அதே நேரத்துல அவர் உன் வலது பக்கத்துல வந்து நின்றாரு. அப்பான்னு சொன்ன உடனே, ஜீசஸ்ன்னு கூப்பிட்ட உடனே உன் ஜெபத்தை கேட்கறதுக்கு அவர் உன் அருகில வந்துடுறாரு. அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, நீ ஜெபிக்கிறவனா இருப்பாய் என்றால் நிச்சயமாய் உன் காரியம் ஜெயமாக மாறும். யார் கண்காணிப்பும் இல்லாத இடத்துல நீ ஜெபிக்கிற ஒரு வாலிப பெண்ணாய், வாலிப மகனாய் இருந்து விடு. முதல் தீர்மானம் என்ன தீர்மானம்? உன் ஜெபத்தை விட்டு விடாதே. முதல் தீர்மானம் எடு. பிரேயர் லைஃப் நான் விட்டுறவே மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானம் எடு. 2வது தீர்மானம் என்ன? சூழ்நிலையை நான் காரணம் காட்ட மாட்டேன். புரியலையா? பாவமான ஒரு காரியத்தை செய்யறதுக்கு, பாவமான ஒரு காரியத்தை செஞ்சுட்ட, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விதத்துல நீ நடந்துகிட்ட, அதுக்கு இந்த சூழ்நிலை இருந்ததுனாலதான் அப்படின்னு சொல்லி சூழ்நிலையை காரணம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2வது தீர்மானத்தை நீ எடு. எப்படி? இதுக்கு வேதத்துல யாராவது அப்படி வாழ்ந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா வாழ்ந்திருக்கிறாங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல சாமுவேல் அப்படிங்கிற குட்டி பிள்ளை வாழ்ந்திருக்கிறார். அம்மா அப்பாவை விட்டு ஏலிங்கிற பிரதான ஆசாரியனோடு அவருடைய ஃபேமிலியோட தான் இருக்கிறார். ஏலியோட பிள்ளைகள் ஓப்படை பெனகாஸ், அவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? மோசமானவங்களா இருக்கிறாங்க. பேலியாளின் பிள்ளைகள்னு சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களோட பெண்களை பார்க்கிற விதம், பெண்களோடு நடந்து கொள்கிற விதம், பெண்களிடத்துல பேசுகிற விதம் எல்லாமே அருவருப்பா தான் இருந்துச்சு. அவங்களோட தான் சாமுவேல் இருந்தான். சூழ்நிலை எல்லாம் மோசமான சூழ்நிலையா தான் இருந்துச்சு. ஆனா சாமுவேல் அவங்கள போல வாழவே இல்லை. அவங்க சீனியர் தான் சாமுவேலுக்கு. சீனியர் ரோல் மாடலா இருக்கணும்ல. ஆனா சீனியருடைய ரோல் மாடலை பின்பற்றவே முடியல. ஆனா சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் ஏபோத்தை தரித்தவனாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இன்னொரு இடத்துல சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு அவருடைய செவிகள் இருந்துச்சு. சூழ்நிலை மோசமான சூழ்நிலை தான். சீனியர்ஸ் மோசமா இருக்கிறவங்க தான். அவங்க பேச்சு, அவங்க பார்வை, அவங்க நடத்தெல்லாம் மோசமா இருந்துச்சு.
ஆனா எதுவுமே சாமுவேலுடைய லைஃபை இம்பாக்ட் பண்ணல. காரணம் என்ன தெரியுமா? சாமுவேல் கர்த்தரோடு இருக்கிற ஒரு பிள்ளையா இருந்தான். இன்னைக்கும் நிறைய ஈஸியா நம்ம சொல்லிடலாம், சூழ்நிலையை காரணம் காட்டி இப்படி இருந்ததுனாலதான் என் ஃப்ரெண்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணா, இவங்கெல்லாம் அந்த ரூம்ல இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படியோ தனியா இருந்தேன்னா என்னை பெரிய பரிசுத்தவாட்டியாக்கும், பெரிய பரிசுத்தவானாக்கும், எல்லாரும் என்னை கேலி பண்றாங்க அப்படின்னு சொல்லி சூழ்நிலையை காரணம் காட்டி இதனாலதான் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி தம்பி தங்கச்சி. ஆனா எப்போ தெரியுமா நம்ம சூழ்நிலையை காரணம் காட்டுவோம்? கவனமா கவனிங்க. சின், பாவம் நமக்கு சீரியஸா தெரியல அப்படின்னா சூழ்நிலைய காரணம் காட்டும். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில பாவத்தை சீரியஸா நம்ம பார்க்கலன்னா ஈஸியா பாவத்தை செஞ்சுட்டு சூழ்நிலை மேல பழிய போட்டுரும், சூழ்நிலைய காரணம் காட்டிடுவோம். உதாரணத்துக்கு ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளையை மீறிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸா தெரியவே இல்லை. அந்த சின்ன உங்களுக்கு சீரியஸா தெரியாததுனால ஆண்டவர் ஆதாம் கிட்ட கேக்குறாங்க. கேட்ட உடனே ஆதாம் சொல்றாரு, நான் இல்ல ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இந்த பெண்ணு தான் எனக்கு பாவத்தை செஞ்சான்னு சொல்லி அந்த பழியை ஏவாள் மேல போட்டு சூழ்நிலைய காரணம் காட்டிட்டார். ஏவாள் கிட்ட, ஏவாள் ஏன் நீ இந்த பழத்தை புசிச்ச அப்படின்னு கேட்ட உடனே ஏவாள் என்ன செய்யறாங்க? சின்ன சீரியஸா பார்க்காததுனால இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்து போட்டதுன்னு அவங்களும் சூழ்நிலைய காரணம் காட்டுறாங்க. பாருங்களேன், சின் சீரியஸா தெரியலன்னா சூழ்நிலையை நீங்களும் நானும் காரணம் காட்டிடுவோம். ஆனா யோசேப்புங்கிற வாலிபனுக்கு சூழ்நிலையெல்லாம் கரைபடுத்தக்கூடியதா இருந்துச்சு. அந்த போத்திபாரின் மனைவி நித்தம் அவளை நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறா, டெய்லி நச்சரிக்கிறா. யோசேப்புக்கு அவனை கண்காணிக்கிறதுக்கெல்லாம் அங்க ஆள் இல்ல. ஆனா சின்ன சீரியஸா பார்த்ததுனால பாவம், ஐயோ அது எவ்வளவு கொடுமையானது, தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யறது எப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனால சூழ்நிலை தான் என்ன கரைப்படுத்துச்சின்னு சொல்லி சூழ்நிலை மேல பழிய தூக்கி போடாம அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறான். பாத்தீங்களா? சூழ்நிலையை காரணம் காட்டினவங்க, சூழ்நிலையை காரணம் காட்டாத வாலிபன், 2 பேரையும் உங்களுக்கு உதாரணமா வச்சேன்ல. சாமுவேலுடைய வாழ்க்கையை உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கிறோம்ல. நீங்க யோசிங்க, 2வது தீர்மானம் என்ன எடுக்கணும்னா, என் சூழ்நிலையை நான் காரணம் காட்டி இதனாலதான் நான் இப்படி செஞ்சேன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் இந்த உலகத்தோடு நான் ஆகவே மாட்டேன். யோசேப்பு சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு அன்பே இல்லை, அன்பில்லாத ஒரு தேசத்துல இருக்க, என்னை நேசிக்க யாருமே இல்லை, ஆனா ஒரு லேடி என்னை நேசிக்கிறேன்னு சொல்றாங்களே, நான் அன்பில்லாம இருந்ததுனாலதான், லோன்லியா இருந்ததுனாலதான் நான் அவங்க கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு காரணம் சொல்றதுக்கு 1000 காரணம் இருந்திருக்கலாம்ல. ஆனா காரணத்தை சொல்லவே இல்லை. தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யறது எப்படி? அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, நீ இந்த 2வது தீர்மானத்தை உன் லைஃப்ல எடுத்தனா நிச்சயமா சொல்றேன், உன் லைஃப் சக்சஸா இருக்கும். சூழ்நிலையை காரணம் காட்டி காம்ப்ரமைஸ் இந்த உலகத்தோடு நான் ஆகவே மாட்டேன், தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்கிறது எப்படின்னு சொல்லி ஓடுகிற ஒரு வாலிபனா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி 2வது தீர்மானத்தை எடு. ஓகே, 3வது தீர்மானம் என்ன? பேரண்ட்ஸை விட்டு, கண்காணிப்பு விட்டு தனியா இருக்கிற நீ எடுக்க வேண்டிய 3வது தீர்மானம், பாவத்தை விட்டு ஓடிவிட நீ தீர்மானித்து விடு. நல்லா இருக்குல்ல? இல்ல, பாவத்தை இன்னைக்கு ஓடி விடுறவங்க யாருமே இல்ல. பாவத்தோடு அப்படியே கொஞ்சம் குழாவுகிற உலகத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் தப்பா, எல்லாரும் செய்யாததையா செஞ்சுட்டேன் நானு, எல்லாமே உலகமே இப்படிதான் இருக்கு, நான் மட்டும் எப்படி நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி வாழுகிற உலகத்துலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு 3வது ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படி உன் இருதயத்தை உந்தி தள்ளுகிறார். அது என்ன? பாவத்தை விட்டு ஓடிவிட தீர்மானம் எடு. இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. ஜோசப்ங்கிற வாலிபன் இருக்கிறான். பேரண்ட்ஸ் இல்லை, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை, அவனை ஆண்டவருக்குள்ள நடத்துகிறதுக்கு யாருமே இல்லை. எகிப்து அது ஒரு அடிமைத்தனத்தின் வீடு. அடிமைத்தனத்துல இருக்கிற இந்த யோசேப்புக்கு நித்தம் பாவம் செய்ய ஒரு லேடி நெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. யோசேப்பு என்ன செஞ்சாரு தெரியுமா? விட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டார். அதனாலதான் வேதம் சொல்கிறது, உன்னை நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நீ ஓடு. உன்னை நெருங்கிதான் நிற்கும் பாவம், உன் க்ளோஸா தான் வரும், அப்படியே உன்னை ஹக் பண்ற மாதிரி தான் இருக்கும் பாவம். ஆண்டவர் சொல்றார், உதறிரு, தள்ளிரு, ஓடிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த பாவத்துக்கும் பிசாசுக்கு கூட நீயும் நானும் எதிர்த்து நிக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆனா ஒரு காரியத்துக்கு ஓடணும்னு சொல்றாரு, எதிர்பாலினத்தவரோடு இருக்கிற ஐக்கியத்துல ஓட்டம் பிடிச்சிரு. பிசாசுக்கு எதிர்த்து நில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் எதிர்பாலினத்தவரோடு இருக்கிற உறவோ ஐக்கியத்துல ஓடிரு. எவ்வளவு அழகா ஆண்டவர்
சொல்றாங்கல்ல, நின்னு நீ அங்க ஜெயித்து காட்டு, அந்த இடத்துல இருந்து நீ அவங்கள வின் பண்ணி காட்டு, நான் இப்படிப்பட்டவன் இல்லைன்னு சொல்லி உன்னுடைய நேம் அங்க நிலைநாட்டுன்னு சொல்லல, ஓடிருப்பா, ஓடிருன்னு சொல்றாரு. இந்த தீர்மானம் உன் வாழ்க்கையின் வாலிப காலத்திற்கு மட்டுமல்ல, உன் உயிர் மூச்சு போகிற வரைக்கும் இந்த எண்ணம் உனக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு ஓடணும், பாவத்தை சீரியஸா பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஆண்டவர் உனக்கும் எனக்கும் தந்துட்டார்னா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது நிச்சயம். ஒரு 3 காரியத்தை சொல்லித்தாரேன். 3 ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு எதிர்பாலினத்தோட கேர்ளா இருந்தீங்கன்னா ஒரு பாய் கிட்ட 3 பேர் இருக்கும்போது பேசுங்க, 3 அடி தள்ளி நின்னு பேசுங்க, 3 வார்த்தைக்கு மேல பேசாதீங்க. நல்லா இருக்குல்ல, உனக்கு மறக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு பாயா இருந்தா ஒரு கேர்ள் கிட்ட 3 பேர் நிக்கும் போது பேசும், தனியா பேசாத, 3 அடி தள்ளி நின்னு பேசு. கிட்ட நின்னு அடிச்சு கிள்ளி பேசுறது இன்னைக்கு ட்ரெண்டா இருக்கலாம், ஆனா ட்ரெண்ட் உனக்கும் எனக்கும் வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு உதவாது. 3வது காரியம், 3 வார்த்தைக்கு மேல பேசாத. என்ன அப்படி பேச வேண்டியது இருக்கு? அன்பு தம்பி தங்கச்சி, உன்னோட ஃபீலிங்ஸ, உன் அடி மனசுல இருக்கிற உன்னோட ஃபீலிங்ஸ, உன்னோட இருதயத்தை திறந்து அந்த ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டா, அந்த கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு ஃபோன் போட்டு சொல்லிட்டா எனக்கு ரிலாக்ஸா இருக்கணும்னு நினைக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட ஃபீலிங்ஸ நீ எதிர்பாலினத்தவர்கிட்ட உன் ஹார்ட்டை திறக்கவே கூடாது. உன்னுடைய பலவீனம் என்ன, உன் பலன் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா உன்னை விழ வைக்க அவங்களால முடியும். உன் இருதயத்தை திறக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் இருக்குது, அது ஆண்டவருடைய சமூகம்தான். சரியா? அதனால பாவத்தை விட்டு ஒரே ஓட்டமா ஓடிவிட நீ தீர்மானிக்க வேண்டும். 3 தீர்மானங்களை இன்றைக்கு பார்த்தோம். இன்னொருக்கா சொல்லிடலாமா? முதல் தீர்மானம், நீ எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? பிரேயர் லைஃபை நான் விட்டுறவே மாட்டேன், தானியேலை போல. 2வது தீர்மானம், சூழ்நிலையை நான் காரணம் காட்டவே மாட்டேன். 3வது தீர்மானம், பாவத்தை விட்டு ஓட தீர்மானிக்கிறேன். இந்த 3 தீர்மானத்தையும் உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நீ வாழ முடியும். 3 காரியத்தை சொன்னேன். இன்னும் ஞாபகம் இருக்கிறதுக்காக இன்னொரு முறை நான் சொல்லுகிறேன். தானியேல் உலகமே பார்த்தாலும் என் ஜெப வாழ்க்கையை நான் விட்டுற மாட்டேன்னு தீர்மானம் பண்ணார். யோசேப்பு யாருமே பார்க்கலட்டாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானித்தார். சாமுவேல் என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தார். இந்த தீர்மானம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு நீ வாழ்ந்தன்னு சொன்னா உன் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் தம்பி. உங்க முன்னாடி இருக்கிற நான் என்னுடைய டீனேஜ்ல இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேசுறதுக்கு, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாலும் நிறைய முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிலாம் எனக்கு மணிக்கணக்கா ஜெபிக்க தெரியாது. செய்யற வேலை, வீட்டு வேலையை தான் செஞ்சுட்டு வீட்டிலேயே தான் வருஷக்கணக்கா இருந்தேன். அப்ப செய்யற வேலையிலெல்லாம் ஆண்டவரை நான் கம்பேர் பண்ணி பார்த்து ஜெபிச்சு, பால் பொங்கும் போது ஏசப்பா என் இருதயமும் உங்க அன்பினால இப்படி பொங்கணும்னு சொல்லி ஜெபமுடுவேன். ஒவ்வொரு வேலையை செய்யும் போதும் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு ஜெபிச்சு செஞ்ச என்னுடைய வாலிப வயதை கர்த்தருக்கு பயந்து வாழ ஆண்டவர் உதவி செஞ்சார்னு சொல்லி தைரியத்தோடு உங்கள் முன்பாக நின்று நான் சொல்ல முடியும். உன்னை கரைப்படுத்துகிற காரியம் உலகத்துல உன்னை சுற்றி நெருங்கி நிற்கிறது. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறோன்னா அதுக்குள்ள ஒரு 10 வால் போஸ்டர்ஸ் உன் எண்ணங்களை கரைப்படுத்துறதுக்கு இருக்குது. நீ போனை ஓபன் பண்ண யூடியூபுக்குள்ள போனாலே நீ சர்ச் பண்ணாத நிறைய டைவர்ட் பண்ணக்கூடிய காரியங்கள் 1000 இருக்குதப்பா. உன் வாழ்க்கை உன் கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன கேட்கிறார், உன்னைய வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவருடைய வேதத்தின்படி நடக்கிறதுனால் தானே. இந்த வேதத்தை வாசி, தியானி. இதுவே நமக்கு ஆலோசனை சொல்லுகிற காரியம். நீ ஹாஸ்டலுக்கு போகும்போது, உன்னோட ரூமுக்கு போகும்போது என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி நீ ஒரு லிஸ்ட் எழுதுனன்னு சொன்னா, முதலாவதாக இந்த வேதத்தை எடுத்துட்டு போவேன்னு சொல்லி எழுது. உன் கட்டில் பக்கத்திலேயே அதை வச்சிரு. ஒவ்வொரு முறையும் நீ வாசி. நீ கிறிஸ்தவ பிள்ளை அப்படிங்கிறத உன்னுடைய கிளாஸ்மேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டும், உன்னுடைய ரூம்மேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டும். நீ வேலை பார்க்குற இடத்துல கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ். தானியேலை எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு போகும்போது எத்தனை பேர் போனாங்க தெரியுமா? 400 வாலிபர்களை பிடித்து கொண்டு போனதாக சரித்திரம் சொல்லுது. ஆனா சாட்சியா பாபிலோன்ல இருந்தது 4 பேர் தான். தானியேலும் அவருடைய 3 நண்பர்கள் தான். அதாவது 1% தான் சாட்சியா இருந்துச்சு. அப்பவே 1%னா 2024ல டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆன இந்த காலத்துல உன்னுடைய வேலை பார்க்கிற ஆண்டவர் உன்னை நீ படிக்கிற இடத்துல சாட்சியா இருக்கும்படி எதிர்பார்க்கிறார். அந்த 1%ஆ அந்த தானியேலா ஏன் நீ இருக்கக்கூடாது? தேவன் உன்னைத்தான் எதிர்பார்க்கிறார்.
ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட தீர்மானத்தெல்லாம் எடுக்கிறேன், ஆனா அதை ஃபாலோ பண்ண முடியுமா, என் பலத்துல ஃபாலோ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலப்பா. உங்க கையை நான் பிடிச்சுக்கிறேன். உங்க கை கிருபையுள்ள கை இல்ல, உங்க கை என்னை விட்டுறாத கை இல்லப்பா. உங்க கையை நான் பிடிச்சுக்கிறேன் சுவாமி. ஒரு சிட்டிக்கு நான் போறேன், எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல, கண்ணி எங்க இருக்கும்னு எனக்கு தெரியல, ஆனா என் கால் சறுக்கி விடாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்கள்னு உன்னை ஆண்டவருடைய சமூகத்துல சரண்டர் பண்ணிட்டேனா, நிச்சயமாய் ஆண்டவர் உன்னை காப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிச்சிடலாமா? அன்பின் பிதாவே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுடைய வாலிப தம்பி தங்கைகளை நீர் தொட்டதற்காக, அவர்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு அர்ப்பணிக்கிறாங்களோ, அவங்களுடைய தலையின் மீது உடைய கரத்தை வைப்பீராக, அவர்களை தொடுவீராக. தானியேலை விசேஷித்த ஆவியினால் நிரப்பின ஆண்டவர், யோசேப்பிற்கு அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்த ஆண்டவர், இப்பொழுதே அவர்களை நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். விசுவாசத்தோடு யார் யாரெல்லாம் நான் அப்படி வாழ விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு கேட்கிறாங்களோ, அவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பியருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய அன்புக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து எங்க பிள்ளைகளை வழி நடத்துங்க. உங்க எதிர்காலம் ஜெயமாயிருக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படியே நீ செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.